நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சித்த வைத்தியம் பற்றி பார்ப்போம். ஆஸ்துமா, ஈஸ்னோபில்ஸு, அலர்ஜி, சளி, அதாவது இதெல்லாம் அதிகமாக உடலுக்குள்ளே இப்போ உள்ள என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ இந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் இப்போ கடைகளில், ஹோட்டலில், வெளியில் ரோட்டு கடையில், சின்ன சின்ன கடைகள்லாம் நீங்கள் சாப்பிட்றதில்ல நிறைய கலர் பொடிகள், அஜினாமோட்டா, இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அது குடலில் என்ன ஆகுன்னா, நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா உடம்பில் நுரையீரலில் தான் சளி வருதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது மாதிரி கிடையாது. நீங்கள் இப்போ தேவையில்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு குடலுக்குள்ளே செரிமானம் சரியாக ஆகலை, இல்லை அதில் கெமிக்கல்ஸு, ரசாயனம் இது மாதிரிலாம் நிறைய இருந்தது அப்படின்னா குடலில் தான் சளி உருவாகும். இது சிறுகுடலில் சளி எப்போ உருவாகுதோ அந்த சளியை அவுட் பண்ணதுக்கு நுரையீரல் வேலை செஞ்சு அந்த சளியை வெளியே எடுக்கிறதுக்கு நுரையீரலும் சுவாச குழாயும் வேலை செய்யும்போது தான் இந்த ஈஸ்னோபில் அட்டாக்கு, ஆஸ்துமா, அலர்ஜி சளி, கபம் அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னா தொண்டை போஞ்சு அந்த நம்ம புகைச்சல் ஏற்பட்டு அந்த சளி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை சளியாக, நூல் சளியாக, இது மாதிரி சளிகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பெரும்பாலும் உணவுகளை நீங்கள் எண்ணெயில் நிறைய பொரிச்ச சாமான்களை, அதே மாதிரி இப்போ நீங்கள் சைவம் சாப்பிட்டாலும் சரி அதில் எண்ணெயை அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கே எடுக்கக்கூடிய எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவு தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் குழம்புலாம் செஞ்சீங்க அப்படின்னா, பொரியல் செஞ்சிங்கன்னா பொரியலுக்கும் ஏகப்பட்ட எண்ணெயை ஊற்றுவீங்க, குழம்பு தாளிசம் பண்ணதுக்கும் ஏகப்பட்ட எண்ணெயை ஊற்றுவீங்க. ஒரு பொரியல் பண்ணும்போது எண்ணெயை ஊற்றி நல்லா அதில் தேங்காய் போடுறதுனால தேங்காயிலையும் எண்ணெய் மிதந்து நிற்கும். அப்போ அந்த தேங்காயை வதக்கும் போதும் தேங்காயில் எண்ணெய் நிற்கும். நீங்கள் ஏற்கனவே எண்ணெயை ஊற்றிடுறீங்க, அந்த எண்ணெயும் வதங்கி எல்லாம் எண்ணெயாக இருக்கும். அப்போ அந்த காய்கறியில் உள்ள அந்த பொரியல் செய்கிற அந்த காய்கறிகளுக்குள்ளே என்னென்னலாம் சத்து இருக்கோ அதெல்லாம் இறந்து போகும். அதில் இருக்கிற பிராண சக்தியும் இறந்துடுது. அப்போ அதில் என்ன பண்ணணுன்னா, காய்கறிகளை கழுவி பொடிசாக வெட்டிட்டு கொஞ்சம் சின்னதாக அதில் மசாலா சேர்த்து ஜீரகப்பொடி அதெல்லாம் சின்னதாக போட்டு, தேங்காயை கொஞ்சமாக போட்டு, அதை ஒரு அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இது பண்ணணும். இல்லைன்னா தேங்காயை அதிகமாக போட்டுட்டு எண்ணெயை குறைக்கணும். ஏதாவது ஒரு டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு தேங்காவை நீங்கள் அதில் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த சட்டியில் சூடாக வதக்கும் போது அந்த சவுண்டு வராது, அந்த எண்ணெய் வெளியே வராது. அது மாதிரி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா பொரியல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தேங்காவை மேலே தூவி விடணும். இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஞாபகமாக இதெல்லாம் பண்ணணும். தேங்காவை அரைச்சி மசாலாவோடு சேர்த்து பொரியல் பண்ணுறீங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் மற்ற மசாலாக்களெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துகிட்டு நீங்கள் சூடெல்லாம் பண்ணி முடித்த உடனே இறக்கி வைக்கும்போது தேங்காவை, துருவின தேங்காயை மேலே தூவி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் பிராணனும் சக்தியும் கிடைக்கும், அந்த அலர்ஜிலாம் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஹோட்டலில் வாங்கக்கூடிய சாம்பார், இந்த கவரில் வாங்கிட்டு வர்ற சாப்பாடுகள், இதெல்லாம் அலர்ஜிகளை அதிகமாக ஏற்படுது. இந்த கெமிக்கல்ஸு, கலர் பொடி, இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட இந்த கபம், சளி, இந்த ஈஸ்னோபில்ஸு, இந்த மாதிரி ஆஸ்துமா, சளி, இளப்பு, இதெல்லாம் அதிகமாக வரும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், ஞாபகமாக சின்னதாக செஞ்சுக்கணும். அதாவது நிறுத்துங்க, அது வேண்டான்னு சொல்லலை, அது வேணும். நமக்கு உடம்புக்கு எல்லா சத்தும் வேணும், எல்லாமே தேவை தான். சித்தர்கள் அதற்காக தான் நமக்கு அந்த சாப்பாட்டில் இது சேருங்க, வத்தல் சேருங்க, பொடி சேருங்க, மல்லி சேருங்க, சீரகம் சேருங்க, மிளகு சேருங்க, பூண்டு சேருங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சு தான் சேர்க்கோம். ஆயில் எதுக்காகனா சட்டியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக ஊற்றி அதை வழுகிற மாதிரி செய்கிறதுக்கு தான் ஆயில் ஊற்றுறோங்கிறது உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கணும். அதனால் ஆயிலில் முழுசும் பொரித்து, ஆயிலில் முழுசும் செய்யக்கூடிய வடைகள், இந்த திணுசுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நிறைய வடை, சுசியம், அதிரசம், உளுந்த வடை, பச்சி, அது எதுன்னு வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி எண்ணெயாக இருக்கும், வாங்கி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா குடலில் சளி உருவாகும். குடலில் எப்போ செரிமானம் ஆகாமல் அந்த எண்ணெய் பசைகளும் கெமிக்கலும் ரசாயனமும் எப்போ அந்த குடலில் சளியாக உருவாகுதோ
அது வந்து நுரையீரலை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். அப்போ அந்த நுரையீரல் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு என்றைக்கு உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி, வெள்ளை அணுக்களுடைய சக்தி எப்போ குறையுதோ அப்போ அதுக்கு உள்ள டிசின்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு உள்ளே வந்து பொடி செல்கள், அதாவது WBC ஒயிட் பிளட் செல்ஸ், அதில் நீங்கள் இன்னொரு டெஸ்ட் எடுத்திங்கன்னா டிசின்னு போகும். அந்த டிசி இன்னும் மைக்ரோ செல்ஸுகள். அது அந்த செல்ஸுகள் உங்களுக்கு எப்போ உடம்புல பிளட்டோடு சேருதோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்துமா, அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். கபம், சளி ஓகமாக வர்றது, தொண்டை புகைச்சல் பண்ணி வெள்ளை சளியாக துப்புறது, இதெல்லாம் அதுதான் காரணம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனமாக எடுத்துக்கோங்க. சாப்பாடு தேவை தான், ருசியும் தேவை தான், அழகாக செய்யுங்க. அதை கொஞ்சம் கவனமாக இவ்வளோ தான் ஊற்றணும், இவ்வளோ தான் பண்ணணும்னு சொல்லி செஞ்சிங்கன்னா நோய் வராமல் பார்த்துக்கிடலாம் உடம்புல. அடுத்தது, நீங்கள் நிறைய மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நிறைய மாத்திரைகள், மருந்துகளெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் அது சக்தியை இழந்து கெட்டுப்போகும். அதனால் இப்போது அந்த விஷயத்துக்கு ஒரு தமிழ் மருந்து சொல்லுவேன். அதை நீங்கள் கடையில், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதாவது முதல்ல எழுதிக்கோங்க, ஒரு நோட்டு பணம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மருந்தெல்லாம் எழுதுங்க. அதிமதுரம், சித்தரத்தை, நறுக்குமலம், அத்திப்பழம், பேரிச்சங்காய், வால் மிளகு, திப்பிலி, சுக்கு, இது எல்லாம் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் கடையில் ஒரு 50 கிராம் வாங்கிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து நல்ல மிக்சியில் பொடி பண்ணுங்க. அது பொடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பொடி பண்ணி வைக்கக்கூடாது. பொடி பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் மருந்து கெட்டுப்போகும். அதனால் இந்த ஜாமான்களை வாங்கி அதையெல்லாம் ஒன்றா எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதை ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கபம், சளி, இந்த அலர்ஜி சளி, ஈஸ்னோபில்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, இந்த வெள்ளை சளியெல்லாம் துப்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாப்பாட்டினால வந்தது தான். அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிட்டு இந்த மருந்தையும் காலையில் நீங்கள் இப்போ இந்த டீ, காபி இதெல்லாம் குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நிறுத்திக்கோங்க. முதல்ல இந்த பாலை நிறுத்திடணும். மற்றதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது போகிறதுக்கு பாலை கண்டிஷனாக நிறுத்திடணும். நீங்கள் பாலை நிறுத்தினா தான் இந்த கபங்கள் குடலில் உருவாகாமல் இருக்கும். அதனால் இந்த மருந்துகளை எல்லாம் எடுத்து பொடி பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றி அதை ஒரு 100 மில்லியாக வற்ற வச்சுட்டு கொஞ்சம் பனகற்கண்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி சூடாக காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள். அடுத்தது, எப்போமெல்லாம் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை சூடு பண்ணி மறுபடியும் இதை சூடு பண்ணி குடிச்சிட்டே வாங்க. இது குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஆஸ்துமா சளி, ரொம்ப குடல்லேருந்து மேலே வரக்கூடிய சளி, நுரையீரலில் ரொம்ப தேங்கி இருக்கக்கூடிய சளிகள்லாம் சுவாச குழாயோடி வந்து தொண்டையில் ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நின்று போகும். இந்த மருந்துகளை வாங்கி பொடி பண்ணிக்கோங்க. இதை வந்து எப்போம்லாம் எவ்வளோ நாள் செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை வந்து தொடர்ச்சியாக முதல்ல வந்து ஒரு 15 நாள் எடுக்கும். 15 நாள் காலையில் வெறும் வயிற்றில், காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம், மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து, அப்புறம் இரவு சாப்பிட்டதுக்கப்புறம், இது மாதிரி 3 நேரங்களும் இந்த காலையில் வெறும் வயிறும் சேர்த்து 4 நேரங்களை ரெகுலராக 15 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பாடியில் இருக்கிற எல்லா சளியும் பெருங்குடலுக்கு போய் கீழோடி வரும். அப்போ தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகளை, தொண்டையில் ரொம்ப உங்களுக்கு இந்த புகைச்சல்லாம் ஏற்படாமல் சக்தியாக இருப்பீங்க. இது மாதிரி மருந்துகளை வாங்கி பயனடைங்க. உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த நோயில் இருந்தும் விடுபடலாம். ஏற்கனவே இருக்கிறவங்களும் இது செய்யுங்க. இல்லாதவங்க இது செய்யும்போது இப்படி 4 நேரம் குடிக்க வேண்டாம். டெய்லி காலையில் ஒரு டைம் மட்டும். காபி, டீ குடிக்கிறவங்க இதே மாதிரி இதை செஞ்சு காலையில் ஒரு டைம் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. அதேமாரி அதை ரெகுலராகவும் குடிக்காதீங்க. ஒரு வாரம் குடிங்க, ஒரு வாரம் விட்டுருங்க. அந்த நோய் இல்லாதவங்க வந்து ஒரு வாரம் குடிங்க, ஒரு வாரத்துக்கு விட்டுருங்க, மறுபடியும் ஒரு வாரத்துக்கு குடிங்க. இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நோய் இருக்கிறவங்க இந்த 4 நேரமும் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு 4 டைமு, ஆனால் எத்தனை நாள்? 15 நாள் ஃபாலோ பண்ணணும்.
இதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நாள் கேப் விட்டுறணும். அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 5 நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி 4 டைம் 15 நாள் எடுக்கணும். இப்படி 3 தடவை எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு அது எல்லாம் சரியானதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் விட்டு விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படி டச்சுக்கையோடு வச்சுக்கிட்டு கொண்டு போகணும். இது எதுக்காக அப்படின்னா, மருத்துவ விவரம் தெரியாதவங்க உங்களுக்கு இந்த காலங்களை சொல்ல மாட்டாங்க. இதை எப்படி எவ்வளவு நாள் எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற கொஞ்சம் நல்ல செல்களும் இறந்து போகும். அதனால் கவனமாக எடுக்கணும். விவரம் தெரியாதவங்க மருந்து சொன்னால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. இது நம்ம போகர் சித்தரோட வழியில் இருக்கக்கூடிய குடும்பம், பாரம்பரிய குடும்பத்தில் இருக்கிறதுனால இதை நாங்கள் சொல்லுவோம். அதனால் இதை கேட்டு செய்யுங்க. அதே மாதிரி சித்த மருத்துவர்கள், அது மாதிரி பாரம்பரிய வைத்தியர்கள் இவங்கெல்லாம் சொன்னான்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களும் என்ன செய்வாங்க, ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு சின்ன சின்ன மருந்துகளை சொல்லிவிட்டு பெரிய மருந்துகளுக்கு உங்களை கூப்பிட்டு பணம் வாங்குவாங்க. அதனால் இது நாங்கள் இங்கே சொல்கிறது எதுவுமே அந்த மாதிரி விஷயத்துக்கு கிடையாது. நீங்கள் மொத்தமாக ஒரு நோய் இருந்ததுன்னா அது உங்களை விட்டு போயிடணும். நீங்கள் யாரையும் தேடி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மருந்துகளை நாங்கள் சொல்லுவோம். அதனால் எங்களுக்கு இந்த பணமோ மருந்து சொல்லிவிட்டு மருந்தை கொடுத்துட்டு பணம் வாங்குகிற விஷயங்களோ எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் மக்களுக்கு உதவி தான் செய்வோம். அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுடைய பணம் இல்லாட்டாலும் அவங்க மருந்துகளை மட்டும் கடையில் வாங்கி செஞ்சுக்கிடணுங்கிற எங்களுடைய நோக்கம் இது தான். அது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு இதெல்லாம் நல்ல இந்த கை மருந்துகளை செஞ்சு நல்ல பயனடைங்க, சந்தோஷமாக வாழுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து நிம்மதியாக வாழலாம். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.